வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த விவகாரம் மாநிலம் முழுவதும் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தின் மீது முன்வைத்து வருகிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருவரும் தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கிடையே முரண்பாடு இருக்கிறது. இந்த விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எழுப்பி வருகிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலாக சென்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தன்னைத்தானே அடித்துக் கொள்ளக்கூடிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி வருகிறார். ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி மனோநிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலே தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள் தமிழ்நாடு குறித்த நிலவரத்தை எப்படி பிரதிபலிக்கிறது என்பது பற்றி ஆதாரத்தோடு பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம் பங்கேற்கிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகர், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பங்கேற்கிறார் செய்தி தொடர்பாளர் கவிஞர் சல்மா, சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் திரு பியூஷ் மனுஷ். நால்வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 4 பேருக்கும் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், இன்னைக்கு உங்க கட்சியினுடைய தலைவர் சவுக்கால் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் எல்லாம் இன்னைக்கு நடத்தி இருக்கிறாரு. ஆமா சார், நிறைய கிரைம் நடக்குதுங்க நாட்டுல, நிறைய நடக்குது. நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த வகையில இந்த ஒரு கேஸுக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தி இவ்வளவு ஒரு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய அளவு இந்த ஒரு வழக்கு எந்த வகையில் முக்கியத்துவமானது சார்? ஏன்னா அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நிறைய செக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த கேஸ் எந்த வகையில் ரொம்ப முக்கியத்துவமானது? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதனுடைய நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல நீங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, ஜம்மு காஷ்மீரில் நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது எல்லாம் பொதுமைப்படுத்தி இதை அதையும் இதையும் ஒப்பீட்டு அளவுல பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். கல்வித்துறையிலே இன்றைக்கு முதன்மை இடத்துல இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. அதுல குறிப்பா காவல்துறை மிக அவசரமாக, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் எக்கோ அடிக்கிறேன், அதாவது காவல்துறை போக்சோ கேஸ்ல செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்ல அதுல உமன் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் பண்ணக்கூடாது. அதுலயும் குறிப்பா எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெட்டிஷன் இருக்கும், அக்யூஸ்டுக்கும் கொடுக்கணுங்கிறது அது ஒரு பக்கம், அது இருக்கட்டும். ஆனா அந்த பெண்ணுடைய பெயரை வெளியிடுவது இல்லை. இது இது ஒரு சட்ட நெறிமுறை. ஆனா இன்னும் எதுக்காக அதுல சட்ட நெறிமுறை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு வேலை அக்யூஸ்ட ஒரு ஐடென்டிபிகேஷன் பேரட் நடத்த வேண்டிய, அதாவது அடையாள அணிவகுப்பு ஜெயில நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் அதுக்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு, அந்த பாதிக்கப்பட்டவரை பாதிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவரும் 2 பேருமே இவர்தான் அவர்தான் தெரிஞ்சுட்டு சொன்னா அது ரொம்ப ஈஸியா போயிரு, விட்னஸா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும். ஆனா எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்க கூடாது. 2வது, சம்பந்தப்பட்ட நபர் திமுகவை சார்ந்தவர், திமுக அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்கிற அளவிற்கு பத்திரிகை ஊடகங்கள்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 2வது, போலீஸ் கமிஷனர் எத்தனையோ கொள்ளை மர்டர், மர்டர் ஃபார் கெயின் எல்லாமே நடக்க, அதுக்கெல்லாம் வராத கமிஷனர் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் ரொம்ப பெரிய அளவுல அவருடைய வழக்கு விசாரணை புலனாய்வு திறமையெல்லாம் காமிச்சு பேசுறது வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு.
இரண்டாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே உட்கார்ந்து கொண்டு அவரே பேசுறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சொல்றார், சிசிடிவி கேமரா 180% வேலை செஞ்சது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா 20% சிசிடிவி கேமரா வேலை செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடம் வந்து கருவேல மரங்கள், அதாவது அடர்ந்த காடுகள் எல்லாம் அடர்த்தியாக செடி வளர்ந்திருந்த இடம்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தை போன்ற ஒரு உயர் பாதுகாப்பு அல்லது உயர் தொழில்நுட்ப நிலையத்துல வந்து இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பதை யார், அந்த துறையினுடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். கன்ஃபெஷன், அதாவது வாக்கு மூலமாக அவர் கொடுத்திருக்கார். இதை நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு உயர் நீதிமன்றம் மிக கடுமையான கேள்விகளை மாநகர ஆணையர் அவர்களுக்கு கேள்விகளை வரிசையா தொடுக்கிறாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க ஒரு அக்யூஸ்ட் தான் சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே இன்னும் முடிவு பெறாத நிலையில அக்யூஸ்ட் ஒருத்தர் தான் சொல்லி நீங்க எப்படி பிக்ஸ் பண்ணீங்க? அக்யூஸ்ட் வந்து எத்தனை பேரு? நீங்க இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷனே முடியலையே, நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வாரீங்கன்னு சொல்லி அது ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்காங்க. அப்ப நீங்க இதுல அவசரமா மூடி பழக்க, நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய சக நண்பர்கள் இன்னைக்கு கொதிச்சு எழுவாங்க பாருங்க, மெழுகுவர்த்தி கொடுத்துக்கிட்டு, இது சமூக ஆர்வலர்கள், பெண்ணிய போராளிகள், அது மிகப்பெரிய அளவில் கொதிச்சு எழக்கூடியவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே, ஆளையா காணமே. அதனால இன்னும் கூட நீங்க சொன்னீங்க தேசிய குற்றவியல் பட்டியல் இருக்கு பாருங்க, அதுல கூட அந்த தரவுல கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 7வது இடத்துல. ஏதாவது தமிழகத்தில் 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் சொல்றீங்க. நீங்க எந்த ரிப்போர்ட் சொல்றேன், தப்புன்னா நான் திருத்திக்கிறேன், பத்திரிகை செய்தியை தான் நான் சொல்றேன். தமிழகத்தில் 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் வீதம் பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்றனர். குற்ற வழக்குகள் பதிவில் 7வது இடத்தில் இருக்கிறது. போக்சோ வழக்குல 2021 8501 பேரு, 2022 9207 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத வந்து நான் சொல்லலைங்க, அதாவது பத்திரிகை செய்தியை தான், பத்திரிகை வச்சிருக்கேன் கையில. அதனால இதெல்லாம் சொல்றத நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், உடனே கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க, இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடக்கவில்லையா? இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்றேன். நமக்கு பக்கத்து வீட்டில் நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை நியாயப்படுத்த கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாமே குற்றம் என்பது எந்த இடத்தில் நடந்தாலும் குற்றம் தான். அது மணிப்பூர்ல நடந்தாலும் குற்றம் தான், கள்ளக்குறிச்சியில் நடந்தாலும் குற்றம் தான், சென்னை பல்கலைக்கழகத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தாலும் குற்றம் தான், அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தாலும் குற்றம் தான் சார். அதனால இல்ல, நானு அண்ணா நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர், நீங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு புகார் கொடுத்துட்டாங்க, கொடுத்த உடனே அடுத்து என்ன நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இன்வெஸ்டிகேஷன் முடியணும். இல்ல, யார் மேல புகார் கொடுக்கறாங்களோ புகார் கொடுத்த நபரை கைது செஞ்சுட்டாங்க. நீங்க கைது செய்ததை தாண்டி, கைது செஞ்சு ரிமாண்ட் பண்றதை தாண்டி போலீஸால வேற என்ன பண்ணிட முடியும்? இன்னும் கூட லீகல் ப்ராசஸ்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் தொடக்க நிலையில அதுதான் செய்ய முடியும். அப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்ப எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, இப்ப 15 நாள் உள்ள போயிட்டாப்ல, நீதிமன்ற காவலுக்கு போயிட்டாப்ல, ரைட். இதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும்? அடுத்த அவரை கஸ்டடி எடுத்தா தானே விசாரிக்க முடியும். இல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கலையே. சொல்லுங்க. நீங்க அவர் அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்ணியாச்சு, அக்யூஸ்ட் செக்யூர்ட் அண்ட் ரிமாண்டட். சரி. ஆனா கமிஷனர் வந்து இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்றாரு? அவரை கஸ்டடி எடுக்கல, கஸ்டடி எடுத்து இன்ட்ராகேஷன் முடியல, அதுக்குள்ள கமிஷனர் வந்து ஒரே ஒருத்தர் தான் அக்யூஸ்ட், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், ரிமாண்ட் பண்ணிட்டோம் சொல்லி எப்படி முடிவுக்கு வர? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு அத்தாரிட்டி, அதாவது போலீஸ் அத்தாரிட்டி, கமிஷனர் வந்து அவரே இப்படி சொல்லும் போது மற்ற வந்து போலீஸ் மற்ற கீழ்நிலை அதிகாரிகள் என்ன செயல்படுவாங்க? இன்னொன்னு, குற்றம் சாட்டுகிறவர், அது கம்ப்ளைண்ட், அதாவது புகார்தாரர், இன்னும் ஒருவர் சாரோடையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னாங்கன்னா அந்த சார் யாரு? எக்ஸ் ஒய் யார்? கேள்வி வருமா வராதா? அதனால நான் என்ன ஒண்ணு கேளுங்க, எல்லோருமே பெண்களோடு பிறந்தவர்கள், பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனாராக இருக்கிறோம்,
பெண்களுக்கு சகோதரனாக இருக்கிறோம், பெண்களுக்கு மகனாக இருக்கிறோம். இதை நியாயப்படுத்தாதீங்க. பாருங்க, இங்க நாங்க இந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கோ அது போலீஸ்க்கு ஜால்ரா அடிக்கிறதுக்குள்ள நிகழ்ச்சி நடத்தல. இங்க என்ன யதார்த்தமா மட்டும் பேச முடியும் நம்ம. ஆனா என்னன்னா உங்களோட இந்த போராட்ட வடிவம் இருக்குல்ல, இது உண்மையிலே பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. நீங்க கடந்த காலங்கள் இல்ல நான் சொல்றத கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கேட்கணும். கடந்த காலங்கள்ல இதே மாதிரிதான் நீங்க ஆளுநர் மாளிகையோடு தொடர்பு படுத்தி ஒரு நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பெண் இன்ஸ்பெக்ஷன் வரும்போதெல்லாம் பெண்களை சப்ளை பண்றாங்கிற ஒரு இஷ்யூ வந்தது. நீங்க அன்னைக்கெல்லாம் நீங்க இந்த பிஜேபி காரங்க ஒண்ணுமே பேசவே இல்லையே. அதுக்கு பிறகு தொடர்ந்து அன்னைக்கு ஒண்ணுமே பேசல. எனக்கு தெரியல, நீங்க என்ன அனுமதிக்க மாட்டீங்களா? அதாவது இன்னும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இறந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கப்படல. நீங்க ஒரு மர்டர் கேஸுக்கும் இதுக்கும் நீங்க சம்பந்தப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. அப்படின்னா ஜஸ்டிஸ் லாயனுடைய கேஸ் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. இல்ல, குற்ற வழக்கு என்பது எல்லாமே குற்றம் குற்றத்தினுடைய வடிவம் மாறுதே தவிர குற்றம் தானே சார். கிரிமினல் அஃபென்ஸ் அஃபென்ஸ் தானே. அதை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? அதனால இல்ல, நேத்து சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவர் தெளிவா சொல்றாரு, நாங்க இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு எல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்க சட்டப்படிதான் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு. நீங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் உமன்ஸ் கமிஷன் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுச்சு. நீங்க இதற்கு பிறகு ஒரு போலீஸ் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஃபேவரா நடப்பாங்க அப்படின்னு நீங்க எப்படி நம்புறீங்க? பர்டிகுலர் பார்ட்டி கிடையாது, ரூலிங் பார்ட்டி. நீங்க ரூலிங் பார்ட்டிக்கு என்ன சொல்லுங்க? ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா இருப்பாங்க நாங்க சந்தேகப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மந்திரியோட நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் எல்லா பத்திரிகையில வந்திருக்கு. நல்லது. ஆனால் கமிஷனருடைய ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்கு. கமிஷனர் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு, உயர்கல்வித்துறை அமைச்சர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட்ல அவர் சொல்றது வேற. அதனால ரெண்டுக்கும் இருக்கிற கான்ட்ராடிக்ஷன்ல உண்மை எங்கே மறைந்து கிடக்கிறது? உண்மையை மறைக்க வேண்டாம். நான் தயவு செய்து என்ன சொல்றேன்னா, சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான் இதை துணிச்சலோடு எடுத்திருக்கிறது பொதுவெளியில. அதாவது மக்கள் மத்தியில விவாதிக்க எல்லாருமே எடுத்திருக்காங்க சார். நீங்க சத்தியம் டிவி மட்டும் இல்ல, எல்லாருமே எடுத்திருக்காங்க. நீங்க இத கொஞ்சம் வெளியே நீங்க கொண்டு வந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் விவாதத்திற்கு எடுத்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசு பெருமான் இடத்துல நாங்கள் நியாயம் கேட்கிறோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் சிலுவையை சுமக்கிறோம். இயேசு பெருமானிடத்துல முறையிடுகிறோம், பாவிகளை ரட்சியும், குற்றவாளிகளை அதாவது பாவிகளை என்னது செய்கின்றோம் என்று அறியாமல் செய்கிற இந்த பாவிகளை என்ன செய்யறது? இந்த பாவிகளிடத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுகள் என்று எங்களை நாங்களே சாட்டையால் அடித்து வருத்தி கொள்றோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, பேசலாம். இளங்கோவன் ராஜசேகர் சார், வணக்கம். இளங்கோவன் ராஜசேகர் சார், நீங்க உங்களுடைய அனுபவத்தில் நீங்க நிறைய கேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க சார். இந்த ஒரு கேஸ்ல உண்மைகளை மறைக்கக்கூடிய வகையில் போலீஸ் டிபார்ட்மெண்டுடைய இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, கமிஷனருடைய பிரஸ் மீட், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய பிரஸ் மீட்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இதெல்லாம் சொல்றது அப்படிங்கிறது இது வழக்கமா அவர்கள் ஒரு அரசியலுக்காக கையில் எடுக்கக்கூடிய விஷயத்தின் போது பேசக்கூடிய ஒன்றுதானா, இல்ல இந்த கேஸ்ல அப்படியான சந்தேக அறிகுறிகள் அதிகம் தென்படுதா? இல்ல பல கேசுகள் இது பர்டிகுலர்லி ரேப்னும் போது நம்ம ரொம்ப சென்சிட்டிவா அணுக வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதுல செல்வம் சார் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஆளு நபர்னு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, ஹைகோர்ட் ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜஸும் சொல்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இன்வெஸ்டிகேஷன் ஒரு நாள் கூட ஆகல அப்படின்ற ஒரு நிலைப்பாட அவர் எடுக்கிறாரு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன்றது போலீஸ் மட்டும் தனியா போய் தேடி பிடிச்சி ஆளை கொண்டு வர்றது கிடையாது. த விக்டிம் இஸ் வெரி மச் அலைவ். ஸோ விக்டிமோட ஸ்டேட்மெண்ட், விக்டிமேட்ட இருக்கிற இன்ட்ராகேஷன் அது சேர்ந்து தானே வருது. ஓகே, இப்ப ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு நபர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அங்க என்ன நடந்துச்சுன்றதையும் அவர் சொல்றாங்கல்ல. ஹலோ, புரியுது
புரியுது சார். கரெக்ட் கரெக்ட். அப்ப நீங்க எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதுக்குள்ளேயே முடிச்சீங்க? ஒரு ஆளு இப்போதைக்கு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், இது வந்து ஃபைனலி சார்ஜ் ஷீட்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ணல இல்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தானே போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதை விட்டுருவோம். அது வந்து டெக்னிக்காலிட்டிஸ், அதாவது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட டெக்னிக்காலிட்டிஸ் நமக்கு தெரியும். இது வந்து இன்னும் நிறைய போகணும். பல சந்தேகங்கள் இருக்கு, முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வெளியே வருது. இதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு அரசியல், இதெல்லாமே வந்து எல்லாம் ஒருங்கிணைக்குது. அதாவது கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த நாள் இது ஒரு அரசியல் ஆக்கப்படுது. இது வந்து இன்னும் அரசியலாக்கப்படும் போது அதுக்கு வேற வித பரிணாமங்களும் கொடுக்கப்படுறேன். இப்ப நம்ம இதுல ஏன் நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்கெப்டிக்கல், ஒரு சினிக்கல் ஆட்டிடியூடோட பாக்குறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையை வச்சு அடிச்சுக்கிறாரு அப்படின்னா அது வேற மாதிரியும் பார்க்கப்படுது. எடப்பாடியார் வந்து இதை கண்டம் பண்றாரு, சிபிஐக்கு கொடுங்கன்றாரு, அதையும் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இவங்க அத பல இடங்கள்ல பல விஷயங்கள் இவங்க ஆட்சியில இருக்கும்போது அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. சோ அதை நம்ம வந்து இவங்க வந்து ஐ ஆம் ஹோலியர் தேன் தவ் என்ற கவுன்ற மாதிரி அது சொல்றதுனால மக்களுக்கு ஒரு விதமான சினிக்கல் ஆட்டிடியூடும் வருது. ஆனால் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை, இதுவரை ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் படுறது, அதுவும் ஒரு உயர்கல்வி கேம்பஸ்ல நடக்குதுன்ற போது சில விஷயங்களை பேசணும்ன்றது ரொம்ப அவசியமாகுது. கண்டிப்பா சார், கட்டாயமா. ஆமா. ஏன்னா ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேல நம்ம இப்ப ஒரு சின்ன விஷயம், அங்கே ஒருத்தர் அந்த ஒரு அரெஸ்ட் ஆயிருக்காரு, அந்த அக்யூஸ்டு, அந்த ஆள் மேல பலவிதமான குற்றங்கள் இருக்கு அப்படின்னா அவனை எப்படி அங்க வந்து ஒரு பெண்கள் தங்கும் விடுதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடையை போட அனுமதிக்கிறாங்க? இது அந்த ஏரியால இருக்கிற காவலர்களுக்கு தெரியாதா? அவங்க அங்க போக மாட்டாங்களா? இதுல போய் பிள்ளைங்க வந்துட்டு போகுது, பெண் பிள்ளைகளோ அதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கோ என்ன இவன் ஒரு கிரிமினல், ஈ ஹேஸ் ஏ கிரிமினல் பேக்ரவுண்டு, இவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஏதாவது தெரியுமா அதுகளுக்கு நம்மள மாதிரி? சோ இதுல வந்து எங்க ஃபெயிலிங்னா ப்ரிவென்ஷன். இது வந்து ஈஸிலி ப்ரிவென்டபிள். இவன் வந்து ஹிஸ்டரி ஷீட்டர் மாதிரி இருக்கிறான்னு அவரே சொல்றாரு கமிஷனரே. அப்புறம் அவன் எப்படி வந்து he was allowed to let loose in public life? He should be always under watch, இல்லையா? புரியுது சார். கரெக்ட் கரெக்ட். ஒரு ரவுடி எலிமெண்ட்னு நான் சொல்றேன். இப்ப ஒரு ரவுடி எலிமெண்ட் அவன் எந்த கட்சி, அதிமுக, திமுக, பாஜக, எந்த கட்சிக்காரனும் தப்பு பண்ண மாட்டான்லாம் கிடையாது, அது வேற விஷயம். இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. இதுல கட்சியில இருந்தா நான் வந்து ஹோலி ஆஷ் எல்லாம் போட்டுட்டு சாங்டிஃபைட் ஆயிட்டேனா நம்ம ஒண்ணு பெருசா அப்படியே இதாயிட்டோமா? அதெல்லாம் கிடையாது. இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, ஒரு பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டு, ஒரு மோசமான அதாவது நம்ம சமூகத்தோட சீரழிவின்னு ஒரு கூறு, ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஆனா இவன் வந்து ஒரு போலீஸை ப்ரிவென்ஷன் பண்ணும்போது ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்னு நான் சொல்றேன். அந்த ஹிஸ்டரி ஷீட்டரை வந்து எப்படி ஒரு கடையை போட்டு அலோவ் பண்ணி அங்க அவன் ஒரு பப்ளிக் லைஃப்ல அவன் இருக்கிறான், அவனுடைய இதை எப்படி வாட்ச் பண்ணாம இருக்காங்க? அதுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது. அதாவது எந்த கட்சிக்காரனையும் இப்ப அதிமுகலையோ திமுகலையோ எந்த கட்சிக்காரனோ யாரோ தலைவரோட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டது நடிகர்களோட எடுக்கிறாங்க. ஏங்க கிளி ஜோசியக்காரன் எடுக்கிறது இல்லையா? 10 போட்டோ வச்சுட்டு கிளி ஜோசியம் சொல்றது இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல வேணாம். பட் ஆனால் இவனை ஏன் வாட்ச் பண்ணலன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி இடத்துல புரியுது 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 இது யோசிக்கணும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே. என்ன செய்யறாரு? the investigation is not from the police side, it is also from the victim side. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இன்வெஸ்டிகேஷன் அது. ஓகே. சோ based on that இப்போ ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த நமக்கு தெரியாது என்ன டிரான்ஸ்பயர் ஆச்சுன்னு தெரியாது. விக்டிமுக்கும் போலீஸுக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அந்த விக்டிம் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க யார், இவன் அடையாளம் காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு இவன் ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து எஃப்ஐஆர் தான், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான். அது இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. அதுக்குள்ளேயே ஏன் எல்லாரும் இது ஏன் இவ்வளவு இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி இப்படி வந்து ஒரு லாக்கடைசிக்கல், அதாவது எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம, எந்த விதமான ஒரு தலைமையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கு சில அரசியல் காரணங்கள் இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஸோ எந்த தலைமையும் இல்லாம ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ரெஜிஸ்ட்ரார் கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா
அதையும் நம்ம அப்படிதான் நினைக்கிறேன். இஃப் அது உண்மையா என்னன்றது எனக்கு நீங்க சொல்லணும். அப்ப கரெக்டான ஒரு இது வந்து அந்த பிளேம் வந்து should be shared by everyone in the society. நம்ம எல்லாரும் அதுக்கு பொறுப்பு தான். அந்த சின்ன அந்த காலேஜ் படிக்கிற கல்லூரிக்கு படிக்கிற பிள்ளைக்கு எல்லாம் அது என்ன கிரிமினல்ஸை பத்தி தெரியுமா, இல்ல இந்த மாதிரி நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? நம்ம 1000 பேர்த்த பார்த்திருக்கோம், கிரிமினல்ஸை பார்த்திருக்கிறோம், எல்லாத்துக்கூடயும் பழகி இருக்கோம், நமக்கு தெரியுது இவன் எங்க இந்த ஏரியால ஜாக்கிரதையா இருக்கிறோம், அந்த இவன் யாருன்னு. அந்த பிள்ளைகளுக்கு பாவம் இங்க இருந்து படிக்க வருதுக்கு அதுகளுக்கு என்ன தெரியும்? இன்னசென்ட். ஓகே சார். ஓகே 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 மேடம், வணக்கம்ங்க. வணக்கம் மேடம். நிறைய சார்ஜஸ் சொல்றாங்க. நீங்க வந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல நடந்த ஒரு வழக்கை கோடிட்டு காட்டி அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் அதுல சொன்னது நிஜம்தான். ஏன்னா ஹைகோர்ட் சிபிஐக்கு மாத்தினதை போய் சேலஞ்ச் பண்ணது தமிழ்நாடு அரசாங்கம். இந்த கேஸ்ல இது ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு? கைதுக்கு பிறகும் அந்த சம்பந்தப்பட்ட நபர் எங்க பார்ட்டி இல்லைன்ட்டு நீங்க சொன்ன பிறகும் நீங்க விளக்கம், சட்ட அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு, உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் பல பேர் விளக்கம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகும் இது ஏன் இவ்வளவு சர்ச்சையாகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல அண்ணாமலை அல்லது எடப்பாடி 2 பேருக்கும் தமிழ்நாட்டுல இந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா எதுவும் இல்ல கையில. சரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மோசமான ஆட்சியா இது இல்ல. எந்த விஷயத்த கையில எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் இப்போ இந்த விஷயம், அவரு குற்றவாளி, அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் தான் குற்றவாளி, வீடியோ கால்ல அவனை காட்டி அவன் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு 5 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கப்பட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டு இவன் போலீஸ் கஸ்டடிக்கு போயிட்டான். இது எல்லாத்தையுமே கமிஷனர் அருண் வந்து மிக தெளிவா பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு சொன்ன ஒரு குற்றவாளிய உடனடியாக அரசு கைது செஞ்சு அவனுக்கு குற்றவாளிங்கிற பட்டத்தையும் கொடுத்து உள்ள வச்சதுக்கு பிறகு இதை இவ்வளவு பெரிய விஷயமா மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற எந்த விஷயமும் கிடைக்கல. அதுதான் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இது வந்து நிச்சயமா சென்சிட்டிவான ஒரு விஷயம்தான். இதுல யாருடைய இது வந்து அரசு வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு தனிநபர் பின்னாடியும் போக முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தனிநபர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு தனிநபர் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருந்து பெண்களுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான இடத்துல இருந்து இந்த குற்றம் நடந்திருக்கு. அத வந்து அரசு என்ன செய்யணுமோ அதை நடவடிக்கை எடுத்திருக்கு. நீ இதுக்கு முன்னாடி ஒரு பொள்ளாச்சி சம்பவத்துல எவ்வளவு 250 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகுதான், நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணிதான் அந்த அதிமுகவுடைய பொறுப்புல இருந்தவங்க இங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க, அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு மோசமா வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே போல பாஜக எல்லா தமிழ்நாட்டுல எந்தெந்த குற்றவாளி, ரவுடிஸ் யாரெல்லாம் கட்சியில சேரணுமோ அவங்க போய் சேர்றது பாஜக தான். அவங்க அப்படிதான் ஒரு கட்சியை உருவாக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு கலவரம் பண்ணணும், அது ஒண்ணுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களை விட சிறப்பான ஒரு மாநிலமா இருக்கு. பெண்கள் அதிகமாக கல்வி கற்ற மாநிலமும் இதுதான். கல்வியில இந்தியாவிலேயே 100 கல்லூரியில 38 கல்லூரி தமிழ்நாட்டுலதான் இருக்கு. சிறந்த கல்லூரிகள்ல பெண்கள் 42% பெண்கள் வேலைக்கு போற ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு வந்து இந்த மாநிலம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்கு. கல்வியிலயும் சரி, பெண்களுடைய பாதுகாப்புலயும் சரி, அதை எல்லாரும் ஒத்துக்கிற கூடிய ஒரு விஷயம். இவருக்கு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஏதாவது ஒரு கையில ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகு வந்து இதை இஷ்யூவா மாத்தி போராட்டம் நடத்தி இந்த ஆட்சிக்கு கெட்ட வேற உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். இங்க மைக்கேல்பட்டியில ஒரு குழந்தை வந்து விஷம் அருந்தி தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சப்போ இதே அண்ணாமலை அதை மதக்கலவரமா மாத்துறதுக்கு கவனமா கேளுங்க, மதக்கலவரமா மாத்துறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார். அத வந்து கடைசியில அவர் வந்து நீதிமன்றத்தால வந்து அவர் பகிர்ந்த வீடியோவை வந்து குட்டுப்பட்டு கடைசியில அவமானப்பட்டு அவர் அதை டெலீட் பண்ணிட்டு ஓடினார். அந்த அளவுக்கு வந்து இந்த மாநிலத்தின் மீது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. ஏன்னா மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து எந்த இடத்துல நடந்தாலும் அதை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
அவங்களுக்கு உடனடியாக என்ன அவங்களுடைய குற்றவாளியோ அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அது உடனடியாக வந்து அந்த நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியை உடனடியாக அரசு கொடுத்திருக்கு. இதுக்கு மேல இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தெரியல. 2000 அதாவது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் விஷயத்திலயும் இதே போல திமுக மேல பழிய தூக்கி போடுறதுக்கு இந்த கும்பல் பல பேர் வந்து முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா அது வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ண நாளைக்கு குழந்தை வைக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல, அது போல இன்னைக்கு ஒரு குற்றம் நடந்ததுமே நாளைக்கு திமுக தலையில அதை போட்டுட்டு உடனே எல்லாரும் காணாம போயிடுவாங்க. ஆனா அந்த ப்ராப்பரா நடந்த விசாரணையில யார் குற்றவாளி அப்படிங்கறத பூரா இப்ப வந்து நம்ம கைது செஞ்சு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் பண்ணாங்கிறத. இப்ப எல்லாரும் வாயை மூடிக்கிட்டாங்க. அதே போலதான் இன்னைக்கு அவன் வந்து எந்த பொறுப்புலயும் இல்ல, திமுகவுக்கு அந்த நபருக்கு சம்பந்தம் இல்ல. நான் பல மாநிலங்களுக்கு போயிருக்கேன், பாஜகவினுடைய முதலமைச்சர்களோட விழாவுல கலந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருக்கேன். இப்போ சகஜமா போயிடுச்சு, செல்போன்ல போட்டோ எடுக்கிறது சகஜமான விஷயம். அதற்காக அவனுக்கு திமுகவுடைய கட்சியில அவன் இருக்கான்ற மாதிரியான ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி இதன் மூலமாக அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மாநிலத்துல வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, எல்லாரும் நம்பிக்கையோட ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்ப அதை முடக்கிறதுக்கான வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெண்களுடைய எல்லாருக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. தமிழ்நாடு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம், அதனால பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, காலேஜுக்கு அனுப்பாதீங்க, வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு காலமாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பெரிய சோசியல் சேஞ்சஸ், அதை பின்னோக்கி கொண்டு போற வேலையை தான் அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து அவர்களுடைய நாடகம் மக்கள் முன் எடுபடாது. ஏன்னா கண் பார்க்க எல்லாருக்கும் தெரியுது இந்த மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி உற்ற மாநிலமா இருக்குங்கிறது. நான் உங்ககிட்ட இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட் பத்தி நான் சொல்லலான் இருக்கிறேன். 2022 வரை தேசிய குற்ற ஆவண காப்பகம் ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2020 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டுல 6630 நடந்திருக்குது. 2021 8501 நடந்திருக்குது. 2022 9207 நடந்திருக்கு. எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, இங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு, தைரியமா பண்ற அதான் இல்ல மேடம் இல்ல நான் மத்த மாநிலத்தோடு நான் ஒப்பிடுறேன், நான் கண்டிப்பா சொல்லுவேன். நானு அகில இந்திய அளவிலேயே அதிகமா இருக்கு, அகில இந்திய அளவிலேயே அதிகமாகத்தான் இருக்குது. இதனுடைய ரேஷியோ இன்க்ரீஸ் தான் இருக்குது 20ல இருந்து 22 வரை பார்த்தோம்னா. ஆனா நாம இங்க ரொம்ப லா வந்து இங்க ரொம்ப ஆக்ஷன் பயங்கர சிவியரா இருக்கு அப்படின்னாலும் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது கவர்மெண்ட் ரிப்போர்ட் தான், நான் சொல்ற ரிப்போர்ட் இல்ல. இப்ப அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். சொல்லுங்க. பொதுவா இந்திய அளவுலயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கூடிக்கிட்டுதான் இருக்கு. நீங்க உலக அளவுலயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, அதனாலதான் பெமினிசம்ங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கும் வலுவான குரலா உலகம் பூரா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த நாட்டுல மிக மோசமான ஒரு பிற்போக்கு கொள்கையுடைய ஒரு அதாவது சொசைட்டியே அப்படிதான் இருக்கு. பிற்போக்கான ஒரு சொசைட்டி பெண்கள் வந்து இன்னும் வந்து மட்டமாவும் செகண்ட் சிட்டிசனாவும் நடத்தக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஜாதி ரீதியாக பெண்களை வந்து புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் இருக்கு. அதே போல வரதட்சணைங்கிற விஷயம் இந்த நாட்டுலதான் இருக்கு, வரதட்சணை படுகொலைங்கிறது இந்த நாட்டுலதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் பாக்குறப்போ வந்து ஒட்டுமொத்தமாக சோசியல் சேஞ்சுங்கிறது ஆண்களுடைய மனசுல உருவாகக்கூடிய ஒண்ணா நான் பாக்குறேன். ஆண்கள் வந்து ஈக்குவல்ங்கிற பெண் தனக்கு ஈக்குவல்ங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிற வரைக்கும் இந்த குற்றங்களை வந்து உடனடியாக ஒரு சட்டம் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கான சரிவாயுத சட்டமன்றமோ பாராளுமன்றமோ இன்னும் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நாட்டுல எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமூகத்திலையும் பெண்கள் வந்து மதிக்கப்படுவான்னு நீங்க நம்புறீங்க? சரி சரி, ஓகே, பேசலாம். அப்படி ஒரு சட்டத்தையே கொண்டு வர முடியாத பெண்களுடைய நிலை இன்னைக்கு மோசமா இருக்கு. பெண்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கே வர விரும்பாத ஆட்சியாளர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். பேசலாம் மேடம், பேசலாம். பியூஷ் மனோஜ் வணக்கம்ங்க. பியூஷ் மனோஜ், மொத்தமாகவே மாநிலத்தின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. ரெண்டாவது, பர்டிகுலரா இந்த மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ், இந்த மாதிரி விவகாரங்கள்ல தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது யாரு ரூலிங் பார்ட்டி இருக்கிறாங்களோ அந்த பார்ட்டி சம்பந்தப்பட்டவர்கள் அப்படியான புகாருக்கு ஆளாகும் போது அவங்களுக்கு ஃபேவரா நடக்கிறாங்கன்னு கடந்த காலங்களில் திமுகவும் குற்றம் சாட்டி இருக்கு, இந்த காலத்துல அதிமுகவும் அதே குற்றம் சாட்டுகிறது. ஆனா போலீஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல, இங்க போலீஸ் எப்படி நடந்துக்கிறாங்க சார்? சார் இப்ப என்னன்னா கிரைம்ஸ் அதிகமா ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா
ஒரு விதத்துல எஃப்ஐஆர் அதிகமா ஃபைல் பண்ணப்படுதுன்ட்டு நம்ம பாராட்டணும். சரி. ஏன்னா பல இடத்துல கிரைம்ஸ் ரிப்போர்ட் பண்ண போகும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் வெரி ட்ரிக்கி இஷ்யூ. அதிகமா ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா ஃபைல் பண்ணப்படுது, எஃபிஷியன்டா லா மெக்கானிசம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே. கம்மியா ரிப்போர்ட் ஆகுது, நான் ஃபைலே எடுக்க மாட்டேன். இப்ப மணிப்பூர்ல கேங் ரேப் நடந்தது. கேங் ரேப் நடக்கும்போது மணிப்பூரோட சிஎம் ரொம்ப கேஷுவலா சொன்னாரு, 100 இந்த மாதிரி வழக்கு நடக்குது, நான் என்ன பண்றதுன்னுட்டாரு. ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டினியூஸா பேசுனீங்க. எஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம், அதுல டவுட் இல்ல. அங்கே ஒரு கிரைம் நடக்கும்போது நம்ம சமூகத்துல ரொம்ப ஆச்சரியப்படணும். பட் கோயிங் பேக், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில நவம்பர் 23 அன்னைக்கு, சாரி 23வது வருஷம் நவம்பர் அப்போ ஒரு கேங் ரேப் பண்றாங்க. 3 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணு ரேப் பண்றாங்க. அந்த 3 பசங்க யாருன்னா மோதியோட ஐடி டீமோட நிர்வாகிகள். பனாரஸ் மோதியோட கான்ஸ்டுவன்சி. பிடெக் ஸ்டூடெண்ட், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த இடத்துல கேங் ரேப் நடக்குது. 3 மாசம் போராட்டம் நடந்ததுங்க. 3 மாசம் கழிச்சு எலெக்ஷன்ஸ் வருது, ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வருதுன்ட்டு அப்போதான் இந்த பசங்களை புடிச்சாங்க. மத்திய பிரதேசல போய் புடிச்சிட்டு வந்தாங்க. இந்த பசங்க கேன்வஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓட்டுக்கு. அனைத்து அரசியல் கட்சியிலையும் குற்றவாளிங்க உள்ள சேருவாங்க. குற்றவாளி வேற எங்க சேருவாங்க? அரசியல் கட்சி தான் போய் சேருவான். இருக்கிற சமூகத்துல இருக்கிற மொள்ள மாதிரி கொள்ள மாதிரி எல்லாம் ஒரு அரசியல் பாதுகாப்புக்காக அரசியல் கட்சியில சேர்ந்துருவான். வித்தியாசம் என்ன இருக்குன்னா, கடந்த நாள்ல இந்த 10 வருஷத்துல மோடி வந்ததுக்கு அப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், பாஜக இஸ் த ஒன்லி பார்ட்டி டு சப்போர்ட் ரேபிஸ்ட் ஓபன்லி. ஓப்பனா ரேபிஸ்ட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே பார்ட்டி எதுனா பாஜக தான். டிஎம்கே மெம்பரா கூட இருக்கட்டும் இந்த ஆளு, ரைட், அரஸ்ட் பண்ணிட்டாங்க. மோடி 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 சார், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தம் எப்படிங்க? அண்ணே தூத்துக்குடி செல்லம் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பேசினா மோடி மோடி கார ஒரு நிமிஷம் இருங்க சார். அண்ணே அந்த 3 பசங்க சார் ஒரே ஒரு நிமிஷம். அவர் சொன்னது ஏதாவது தப்பா இருந்ததுன்னா நானே மறுத்துருவேன். அவர் சொன்ன பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்தது நிஜம். 3 மாசம் கழிச்சுதான் அக்யூஸ்ட புடிச்சது நிஜம். சொல்லட்டுமே எல்லாம் சரி. இப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது பேச போறீங்களா, இல்ல அகில உலகத்தையும் பேசணுமா, அகில இந்தியாவும் பேசணுமா? நாம அண்ணா யூனிவர்சிட்டியில பொறுமையான சம்பவம் நடந்தது. அதை இவருக்கு அண்ணே கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவர் பேசுறதுல உங்களுக்கு மாற்று கருத்து தான், நீங்க பேசுங்க ப்ளீஸ். பேசலாங்க நீங்க. இப்போ இந்த அண்ணாமலை அவ்வளவு தூரம் விட்டாரு. அந்த பஞ்சி சாட்டையில அடிச்சுக்கிட்டார் சொன்னதே தப்பு. பஞ்சி சாட்டை அதுல எங்க அடிபட்டுச்சுன்னு தெரியல. பட் இதே அண்ணாமலை தான் லாவண்யாவோட வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இதே அண்ணாமலை மேல ஆயிருக்கு. சோ பாஜக does not have any moral right. இந்த எஃப்ஐஆர் லீக் இது பத்தி எல்லாம் பேசுறது பாஜக ரைட் இல்ல. நாங்க கேட்டுக்குவோம், நாங்க கண்டிப்பா கேட்டுக்குவோம். குல்தீப் சிங் செங்கர்ல இருந்து, சின்மயானந்த் கேஸ்ல இருந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் பிஜேபி ப்ரொடெக்டிங் ரேபிஸ்ட். இப்போ முந்தானேத்துங்க பெங்களூர்ல ஒரு பிஜேபி எம்எல்ஏ ரேப் கேஸ்ல பெயில்ல வெளியே வராரு. ஒரே கோஷம் அவரை சுத்தி, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், ஏதோ பாகிஸ்தான்ல போர்ல ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி. சோ இந்த பாஜக இந்த ஸ்டாண்ட் எடுக்குது இல்ல, நாங்க பெண்களுக்காக பாதுகாப்பு இருக்கோம். 100% சொல்றேன், அடிச்சு சொல்றேன், என்னால எந்த கோர்ட்ல வேணா ப்ரூவ் பண்ண முடியும். that they are supporting rapists systematically. சிஸ்டமேட்டிக்கா ரேபிஸ்ட் சப்போர்ட். சி, அனைத்து கட்சியில கிரிமினல் இருப்பாங்க. வெளியே கண்டுபிடிச்ச உடனே, வெளியே வந்த உடனே கட்சி என்ன பண்ணுது அதான் கேள்வி. அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா ரைட், ஓகே, ஃபைன். அது வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். பாஜக இஸ் தி ஒன்லி பார்ட்டி தட் ஹஸ் நெவர் அரெஸ்டட் ஆன் தேர் ஓன். இப்போ ஒரு இதே பனாரஸ்ல ஒரு பொண்ணை மிரட்டுறான் ஆர்எஸ்எஸ் காரன், ரொம்ப தெளிவாவே உன்னை ரேப் பண்ணிடுவேன், உன்னை அர்ப்பிட் பண்ணிடுவேன்ட்டு. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் கூட்டு போய் ஒரு அறை விட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரனுக்கு. அவன் பிஜேபிலயும் ரொம்ப பெரிய லீடரா இருக்கா. அப்படி அந்த ஆளு அந்த ஹோல் குடும்பத்தை உள்ள ஜெயில போட்டாங்க. அந்த பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. சோ தொடர்ந்து இந்த கண்டினியூஸ் சப்போர்ட் டு ரேபிஸ்ட் அனுமதிக்கிறேன்னு கொஞ்சம் நீங்க அடுத்தவங்களை பேச விடுங்க. இது என்ன பேச்சு இது? அவருக்கு மோடியும் பிஜேபியும் தவிர மனசுக்கு வேற அனுமதிக்க விடுங்க ப்ளீஸ். சொல்றாங்க ஈடுபடாதீங்க அண்ணே, கொஞ்சம் அனுமதிக்கிறேன். இல்லைங்க, நான் என்ன சார், நான் இங்க பாருங்களேன்,
எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த நாட்டுல நடக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது வந்து அரசியல் கட்சிகள் கையில் எடுக்குது என்ன. ஆனா தமிழ்நாடு இதுவரை பார்க்காதது என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் செஞ்சதுதான். இந்த ஆட்சி வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கில் அடிச்சுக்கிறாரு. இல்ல சார், சார் நீங்க இந்த மாதிரி இதே மாதிரி தான் நீங்க வந்து நீங்க இப்ப பேசுனீங்க. இந்த லாவண்யா தஞ்சாவூர் குழந்தையினுடைய கேஸ்ல பண்ணாங்க. பட் கடைசியில அது வந்து சிபிஐ வந்து அப்படி இல்ல, அப்படி ஒரு ஆமா அப்படி இல்லன்னு சொல்லிருச்சு. ஆனா அந்த பிரச்சனையை இவர்கள் நாடு முழுவதும் கொண்டு போனாங்க. அதே போல இந்த விவகாரத்தையும் கொண்டு செல்வதற்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது காரணமா? நிஜமாலுமே அக்கறையா? நான் சொல்லிடுறேன் சார். ஒண்ணு இன்கம் டாக்ஸ் ரேட் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலையோட பிரதர் இன் லா மேல. இன்கம் டாக்ஸ் ரேட் இப்ப போயிட்டு இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட அமைப்பு இன்கம் டாக்ஸ். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போல இல்ல நான் போல அங்க ரேட் போட இன்கம் டாக்ஸ் ரேட் இருக்கு. அண்ணாமலையார் பிரிக் சேம்பர் மேல, பேரே அண்ணாமலையார் பிரிக் சேம்பர் தான். ரெண்டாவது முக்கியமானது, அண்ணாமலை மேல ஆல்ரெடி நான் 2 கேஸ் கொடுத்துட்டேன் ஹேட் ஸ்பீச்சுக்காக. அந்த ஹேட் ஸ்பீச் கேஸ் கொடுத்ததுக்கு பிற்பாடு இப்ப 3வது கேஸ் வந்து இப்போ ஃபைல் பண்ணிருக்கேன் கோயம்புத்தூர்ல. அப்ப என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டுக்கு வர அக்யூஸ்ட வந்து வெட்டுவாங்களாம், பிஜேபி காரங்க வெட்டுவாங்களா, இது எழுச்சி வந்துருச்சுங்கிறாரு. இல்ல எப்படி ஒரு தீவிரவாதத்தை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. இப்போ தொடர்ந்து கார்னர் ஆனனால ஆல்மோஸ்ட் டு த மேட்னஸ், ஆல்மோஸ்ட் மேட் ஆக்ட்ஸ்ல ஈடுபடுத்திட்டு இருக்காரு. வேற ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாடு எக்கானத்துக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்கணும், இந்தியா ஸ்டேஜ்ல கொச்சப்படுத்திட்டு இருக்கணும். சார் வெஸ்ட் பெங்கால்ல இதேதான் நடந்தது. ஒரு பொண்ணு ரேப் ஆனா மர்டர் ஆயிட்டா, ரொம்ப கொடுமையான சம்பவம். மம்தா பானர்ஜி அடுத்த நாள் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா கண்டினியூஸா பாஜக ஒரு பெரிய போராட்டம் கண்டினியூஸ்லி. இவங்களுக்கு வந்து அந்த யூபில நடக்கிற ரேப் எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ராஜஸ்தான்ல நடந்த இப்போ ரேப் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. மத்திய பிரதேசில் நடக்க தெரியாது. பிஜேபி எம்எல்ஏஸ் பண்ற ரேப் கண்ணுக்கு தெரியாது. அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. நேத்து யூபில ஒரு எம்எல்ஏ அண்ட் 15 அசோசியேட்ஸ் மேல கேங் ரேப் கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட் டைரக்ஷன்னால அந்த ஆள் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, இன்னும் கூட அரெஸ்ட் பண்ணல. Facebookல போட்டிருக்கேன். ஓகே நான் பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. Was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years.
At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. தூத்துக்குடி செல்வம் சார், தூத்துக்குடி செல்வம் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? பாக்ஸ் கட்டுங்க. நீங்க அவங்க பியூஷ் மனுஷ் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னா நீங்க அவர் சொன்னது ஏதாவது பொய்னா நீங்க மறுத்து பேசலாம், தயவு செஞ்சு ப்ளீஸ். இல்ல, முழுக்க முழுக்க அவருக்கு திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிற வன்மத்தை கொட்டுவது அல்லது எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கிற வெறுப்பை கொட்டுவது. ஏன்னா அண்ணன் பியூஷ் மனுஷ அவர்கள் வந்து மனுஷன் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு வந்து அவர் மேல போட்டிருக்கிற வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்கு. அது இன்னும் சொல்ல போனா தீவிரவாத வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதுல இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக மாநில அரசை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்காரு நான் கருதுறேன், என்னோட கருத்து. அவர் மேல இப்ப கேஸ் போடலைங்க, அவர் மேல போட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போட்டாங்க அந்த கேஸ். அது நிறைய கேஸ் நிறைய இல்ல, மாநில அரசாங்கம் போட்ட கேஸ், மத்திய அரசாங்கம் போட்ட கேஸ் எல்லாம் தீவிரவாத வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்கு. அவர் வழக்குகள் நீதிமன்ற சிறைச்சாலைகளை சந்தித்திருக்கிறார், நீதிமன்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதில் இருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லித்தான் அவர் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நெருக்கடியில இருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை விட்டுருவோம். அதனால இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி என்கிற அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த உயர் கல்வி பயிலக்கூடிய உயர்தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இத நாம ஒரு பெண் குழந்தைகளுடைய தகப்பனாராக, சகோதரனாக, மகனாக நாம பார்க்கணுமே தவிர இதை அரசியல் சாயம் பூசாதீங்க. திரு அண்ணாமலை, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு சொந்தக்காரங்க ஒருத்தன் அவங்க மேல அவங்க வீட்டுல ரைடு நடக்கு அப்படின்னு சொன்னா நடந்துட்டு போது அவர் ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது வந்து வேற. அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும், இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், அல்லது பாகுபாடு இல்லாமல் நடக்கிறது என்பதை இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு யார் மேலேயோ கம்ப்ளைண்ட் வந்தா ரைடு நடத்துவாங்க, நடத்திட்டு போறாங்க. இருந்தா குற்றம் இருந்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை யாரு அனுபவிச்சுட்டு போறாங்க, அதுல வேற. ஆனால் நீங்க இங்க நடந்த ஒண்ணுக்கு சென்னையில நமக்கு பக்கத்துல நடந்த ஒரு விஷயத்துக்கு போய் நீங்க பனாரஸையும் அங்கேயும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நியாயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணே நீங்க பாருங்க, அந்த அவர் சொன்ன அந்த கம்பேரிட்டிவ்ல இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க அதே பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்துல இதே மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ண ஒரு கேஸ்ல 3 மாசம் கழிச்சு அக்யூஸ் பிடிக்கிறாங்க. இங்க 5 மணி நேரத்துல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன இதை ஏன் நீங்க ஒத்துக்கவே மாட்டாங்கறீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா? ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து எவ்வளவு சார்ஜஸ் வச்சிருக்காங்க. ஹைகோர்ட் அந்த ஹியரிங்ல ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க வந்து அவங்களுக்கு கால் கெட்டு போட்டிருக்கீங்களா, அவன் என்ன காரணம் அப்படின்னு ஒண்ணு கால் கெட்டு போட்டிருக்கானே, அது என்ன காரணம்? இது போக இன்னும் ஒருவர் சாரோடையே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்ன அந்த சார் யாரு? இன்னும் வரல. அப்ப அந்த சார் ஒருத்தர், அந்த சாருங்கிற கருப்பு ஆடு காப்பாற்றப்படுவதற்காக ஒருவேளை அரசாங்கம் காவல்துறை முயற்சி செய்கிறது என்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுமா இல்லாதா? நான் என்ன சொல்றேன், உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு 80% சிசிடிவி கேமரா தான் ஒர்க் பண்ணிச்சு, 20% ஒர்க் பண்ணல சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அதுல அந்த சம்பவம் நடந்த இடம், குற்றம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்துல முள் புதர்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியை போன்ற ஒரு பெரிய இடத்துல இன்னும் முள்ளும் செடியுமாக இருக்கிறது என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சரே ஒத்துக்கிறாரு.
அண்ணே இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நான் தயவு செஞ்சு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க 20/12/2024 அன்னைக்கு ராஜ்பவனுடைய ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கை வெளியிட்டது. இதுல என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்கள் இல்ல, அது சம்பந்தமா ஒரு தேடல் குழு போட்டிருக்காங்க, சர்ச்சிங் கமிட்டி போட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முரண்பாட்டுல எவ்வளவு நாளா அதுக்கு விசி இல்ல அப்படின்னு தெரியுமா? நீங்க விசி விசி அப்பாயின்மெண்ட் பண்ணாம இல்ல நீங்க ரொம்ப நியாயமா கேள்வி கேக்குறீங்க. 80 சிசிடிவி இல்ல என்ன சம்பந்தம் கேட்க? ஆமா, விசி இல்ல எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்? துணைவேந்தர் துணைவேந்தர் இல்ல ரெஜிஸ்ட்ரார் இருக்காரு சார். ரெஜிஸ்டர் தூக்கி குப்பையில போடுங்க. ரெஜிஸ்டர் இருந்தா என்ன நடக்கும்? அண்ணா ஒரே ஒரு விஷயம், இது என்ன பேச்சு? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்கல்ல, நீங்க 80 சிசிடிவி இருக்க வேண்டிய இடத்துல 56 தான் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த 56 இருக்கிறத போலீஸ் கமிஷனரா போய் பார்க்க முடியும்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுல விசி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் தான். அவர் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் கேளுங்க, இதெல்லாம் நியாயமான முடிவுகள் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வரா? இல்ல, ரிஜிஸ்ட்ரார் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரார் தான். யூனிவர்சிட்டிஸ்ல ஓவரால் அதாவது பாலிசி மேக்கிங் தான் எது விசி கண்ட்ரோல். அதாவது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது கோர்ட்லயும் ரிஜிஸ்டர் இருக்கிறாரு, ஏன் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலனா அதான் ரிஜிஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. ரிஜிஸ்டர் தான் அதையும் நீங்க ஒப்பிட முடியும். நீங்க ஒரு குற்றவாளி குற்றப்பட்டியல்ல இருக்கிற ஹிஸ்டரி, அதாவது சரித்திர குற்றவாளி சரித்திர பட்டியல்ல இருக்கிற குற்றவாளி சரி, அவனை அந்த இடத்துல முன்னால நம்ம இளங்கோவன் சார் ராஜசேகர் சார் அருமையா சொன்னாங்க. அதுல பிரியாணியில வைக்க வச்சது யாரு? அவருடைய மனைவி அந்த யூனிவர்சிட்டியில டெம்பரவரி எம்ப்ளாயியா வேலை பார்க்காங்க. இதெல்லாம் என்ன சார் கொடுமை? நீங்க இதையெல்லாம் ஒத்துக்கொண்டு இனி வருங்காலத்திலேயாவது இப்படிப்பட்ட தவறு நடக்காதுங்கிறத நம்ம பேசணுமே தவிர, நடந்த தவறுகளை நான் என்ன சொல்றேன்னா, கமிஷனர் எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் கொடுக்காரா? 1000 எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் கொடுக்காரா? நீங்க கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்துக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு போறீங்க, ஹைகோர்ட் சிபிஐக்கு டைரக்ட் பண்றாங்க. ஆனா ஹைகோர்ட்டுக்கு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுது சார். என்ன இது? என்ன நியாயம்? இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுக்கொன்று முடிச்சு போட்டு குற்றங்களை நியாயப்படுத்தி எதிர்கால சமுதாயத்தை பாழாக்கிடக்கூடாது. ஓகே. இளங்கோவன் ராஜசேகர் சார், கடந்த காலங்கள்ல சார் அதிமுக பெரும்பாலான இந்த மாதிரியான விவகாரங்கள்ல அதை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம்பெயினா இந்தியா முழுசும் எல்லாம் கொண்டு போனது கிடையாது. இளங்கோவன் ராஜசேகர் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. ஆமா, ஆனா பிஜேபி கொண்டு போகிறது இந்த விவகாரத்தை. கடந்த காலத்தில் நிகழ்ந்த இதே மாநிலத்தில் நிகழ்ந்த இந்த அனுபவத்தை மையப்படுத்தி நான் கேட்க விரும்புறேன். நீங்க இந்த தஞ்சாவூர் குழந்தை கேஸ்ல இதே மாதிரிதான் அவங்க சொன்னாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யான் கொண்டு போயிட்டு கன்வர்ஷன் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய சாவுக்கு காரணம், அவளை தற்கொலைக்கு தள்ளியதே அதுதான் சொல்லி கொண்டு போனாங்க. அப்பவும் சேம் தமிழ்நாடு போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன்ல சொன்னாங்க அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்களுடைய விசாரணை அறிக்கையில என்ன தெரிஞ்சிருக்கு, அது காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில போலீஸ் இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஃபர்தரா நாங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர்கள் கிளப்பக்கூடிய சந்தேகம் இருக்குல்ல, இந்த சந்தேகங்கள் அரசியலுக்காக கிளப்புகிறார்களா அல்லது நிஜமாலுமே இந்த விவகாரம் இது ரொம்ப அக்கறையானது, இதுல செலுத்தியே ஆகணும் அப்படிங்கறதுனால இத பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல இப்ப இதுல முக்கியமா நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க சொன்ன மாதிரி லாவண்யாவா இருக்கட்டும், தஞ்சாவூர் கேஸ், அந்த லாவண்யா எல்லாம் இது ஒரு இன்டென்ஷனல் கேம்பெயின் தான், அது ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் இந்த காலத்துல இப்படித்தான் அரசியல் பண்ணணும், எது வேணாலும் எடுத்து அரசியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. இப்ப கன்சர்ன் இருக்கா இல்லையா, அது நம்ம அண்ணாமலையோட பிரஸ் மீட் எல்லாம் பார்த்தா அது என்னமோ அவர் செய்யறது அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கன்சர்ன் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை.
இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து சிபிஐ கேட்கிறாரு. இப்ப இதுல என்ன பிரச்சனை, திருப்பி நான் போனோட சொன்னதுதான், இவங்களுடைய நிலைப்பாட்டுல பொதுமக்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சினிக்கல் ஆட்டிடியூட், அதாவது நம்பகத்தன்மை கிடையாது. இப்ப நீங்க இப்ப நம்ம பேசுறோம், ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஒருத்தனை வந்து ஏன் அலோவ் பண்றான், அந்த மாதிரி இவங்க டெக்னிக்கலா போறது கிடையாது. இது இவங்க அதாவது லாவண்யா இதுல என்ன ஆச்சு, அங்க ஒரு நம்ம மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, சிபிஐ எனக்கு இதுல வந்து கன்வர்ஷன் இருக்கு என்ற சந்தேகம் இருப்பதால், நல்லா கவனிங்க, சந்தேகம் இருப்பதால் நான் வந்து அதை சிபிஐக்கு கொடுக்குறேன்றாரு. அப்ப நீங்க ஒரு சிஸ்டம், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் எல்லாமே இருக்கிற இடத்துல பல விதமான ப்ராப்ளங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காலத்துல, நாங்க இருந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. ஜுடிஷியரினா இவ்வளவுதான், இப்படித்தான் இருப்பாங்க அவங்க, கரெக்ட். எக்ஸிகியூட்டிவ்னா இதுதான். அரசியல் பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம என்ன பேசணும், அது என்ன வித இஷ்யூவை எடுத்து பெருசு பண்ணணும், எல்லாமே அந்த காலத்துல ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டீசென்சி லெவல்ல இருந்துச்சு. இப்ப நான் திருப்பி ஓபனா சொல்றேன், இப்ப அப்படி இல்லை. இது வந்து இதுல பல விதமான ஸ்ட்ரக்சரல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில செல்வம் சார் சொல்றது கரெக்ட். ஆனா என்னன்னா அவருக்கு ஒண்ணு சரியா தெரியல. ரெஜிஸ்ட்ரார் வந்து as per the rule of the Anna University, he has to get signature and permission only from the vice chancellor. Vice chancellor என்றவர் வந்து both academic and administration ரெண்டையும் மேல இருந்து பாக்குறவர் அவர். சோ இப்ப நம்ம அவர் இத்தனை நாள் ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, அதுல உலகமே பாக்குது, அதுல இருந்து போனவங்க எல்லாம் அமெரிக்கால வந்து எங்கெங்கயோ இருக்காங்க அப்படின்லாம் பேசுறது வேற. அந்த பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிக்கு உன்னுடைய அரசியல் வந்து என்ன பண்ணுது? எங்க வைஸ் சான்சலர் இத்தனை வருஷமா இல்ல. இப்ப அவங்க ஒரு ஹெட் இல்லாத ஹெட்லெஸ் இன்ஸ்டிடியூஷன். அது நம்ம ஒருத்தரை பிளேம் பண்றோம். இப்ப நீங்க ஹைகோர்ட், நான் ஓப்பனாவே சொல்றேன், இப்ப இருக்க ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே இருக்கட்டும், நம்ம அதையே பேசுவோம். இப்ப என்ன, அது பேசக்கூடாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க ஒரு சில கேள்விகளுக்கு எடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம அந்த கோர்ட் ரூம்ல இல்லாதனால ரொம்ப விஷயங்கள் நம்ம பேச முடியல. இப்ப நமக்கு வெளியே வந்த நியூஸ் படி, பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ், நீ எப்படி வந்து ஒரு ஆளை மட்டும் அரெஸ்ட் பண்ண அப்படின்னா நம்ம திருப்பி அதை தான் சொல்றோம். ஒரு ஆளை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணான்னா இப்போதைக்கு பிரைமரி, அதாவது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஓவர் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விக்டிம். If there is any problem, any deficiency in the investigation, victim should have by now come out with some kind of இதுல வந்திருப்பாங்க இல்லையா. சரி, வேணாம், அதை விடுவோம். இந்த மாதிரி டெக்னிக்கல் நீங்க இதை பண்ணுங்க. டெக்னிக்கலா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், இது எப்ப நடந்துச்சுன்னா தஞ்சாவூர்ல இதே நடந்துச்சு, கோயம்புத்தூர் பிளாஸ்ட்ல இதே நடந்துச்சு. போலீஸ் வந்து they should be allowed to do the investigation first, then you raise the doubts. நீங்க ஒரு 24 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு மேஜிக் வேண்ட் மந்திரக்கோளை வச்சுக்கிட்டு இவன் தான் அவன் எந்த அரசியல் கட்சியும் ஒரு ரவுடி பையில ஓப்பனா, ரவுடி பையில அரசியல் கட்சியில இருப்பாங்க. ரவுடிசம் வெளியே வரும்போது எந்த அரசியல் கட்சியும், பொதுஜன அரசியல் பண்ற எந்த கட்சியுமே, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணிருக்கிற எந்த கட்சியுமே, அது பிஜேபி பாஜகவோ தான் பியூஸ் மனுஷ் சொல்றத பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அது நான் ஒண்ணும் சொல்லல. நீங்க இதுல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, நீங்க இதுக்கு முன்னால வந்து இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சிலவற்றை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போயிருக்காரு. அதே பாணியை வந்து அடுத்து அமைச்சர்களும் அதே பாணியை பின்பற்றினார்கள். குறிப்பா அந்த மழை வெள்ளத்தின் போதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இதையும் நீங்க அப்படியே வெறுமனே கடந்து செல்ல விரும்புகிறீர்களா? போலீஸ் இதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமி சொல்ல விரும்புறாரு. இல்ல, அவர் வந்து இந்தியா முழுக்க, அதாவது இது போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஹத்ராஸ்ல நடந்தது, உன்னாவுல நடந்தது, ஆஷிகாவுக்கு நடந்தது, பில்கிஸ்மானுக்கு நடந்தது, எல்லா மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்தது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா பாஜகவுடைய எம்எல்ஏ அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அவங்களை பாதுகாக்கிறது அந்த அரசாதான் இருந்திருக்கு.
ஆனா இங்க பாருங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு, உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்தது. ஆனா அவருக்கு வந்து ஏத்துக்க முடியல. உடனடியா நாளைக்கே குற்றவாளிகள் எல்லாம் கூண்டுல ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜுடிஷியரிய வந்துட்டு உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. வந்து அதுதான் அவருடைய அறியாமன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி அவர்களுடைய பிரச்சனையை பார்ப்போம். நீங்க வந்து எங்களுடைய காலகட்டம்ன்றது பெண்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னேற்றத்துக்காக பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். தோழி விடுதியெல்லாம் எதன் கீழே வருது அப்படின்னா, பெண்கள் பணிக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தோழிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம துவக்கி வைக்கிறோம். பெண்கள் கல்லூரிக்கு வரணுங்கிறதுக்காக அரசு வந்து புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வருது. அப்போ வந்து பெண்கள் சம்பந்தமாக இவ்வளவு அக்கறையோட இருக்கக்கூடிய அரசு இந்த விஷயத்த வந்து எப்படிங்க போற போக்குல விட்டுட்டு போவோம்? ஒரு தவறு நடந்திருக்குங்கிறப்ப ஒன்னாண்ட இன்னைக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பு வந்து யாருக்கு வந்து ஆளுநர் தான். 2 வருஷமா வந்து நாங்க போட்டிருக்க அனுப்பக்கூடிய மசோதாவை கிடப்புல போட்டு வச்சிருக்காரு. கல்வியே சீரழிக்கணும். அவங்கள பொறுத்த அளவுக்கு பேராசிரியர்கள் எல்லாம் வந்துட்டு சும்மா தினக்கூலி மாதிரி இங்க நியமனம் பண்ணி நம்முடைய கல்வித்துறையை சீரழிக்கிறதா இன்னைக்கு ஆளுநர் ரவி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கப்படல. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி யாரும், ஏன்னா அது பொறுப்பு வைக்கக்கூடியவரு ரவிதான். அவர் தான் இன்னைக்கு பேசணும். ஆனா அவர் வாய் திறக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. மற்றபடி அண்ணாமலை போன்றவர்கள் குடும்பத்துல ஒரு ரெய்டு வந்துதான் அதை விஷமாத்தணுங்கிறதுக்காக இது போல விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசை அவர் பேசுறதே இல்லைங்க. ஏன் அவர் பேசிட்டு இருக்காரு? அவர் வெளியில வந்துட்டாரு. மோடி வந்து எங்கே எம்பி தேர்தலுக்கு. ஆனா 600 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சுட்டிட்டு போனவர் தேவநாதன். அவ்வளவு பெரிய குற்றவாளியோட ஒரு என்ன ஆச்சு? என்ன உங்களுடைய கத்திட்டே இருக்காரு, கத்திட்டே இருக்காரு. எதுவுமே நான் பேசுறது காதுல வாங்க மாட்டேன். பியூஷ் மனோஜ், தூத்துக்குடி செல்வம் பேசும்போது உங்களை பத்தியும் சில விஷயங்கள் பேசினாரு. அது என்ன சொன்னாருன்னா, உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து நீங்க அதுல இருந்து நீங்க சேவ் ஆகிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லாம போனா சரியா இருக்காதுங்கிறதுக்காக தான் அதை நான் உங்ககிட்ட இதை கேட்கிறேன். நானு அது சொல்லிட்டு வேற ஏதாவது நீங்க ஃபைனலா சொல்றதுன்னா சொல்லிடலாம், நான் நிகழ்ச்சி நான் முடிச்சிருவேன். இல்ல இப்போ ஒரே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு. ஏ மேல போட்ட 19 கேஸுமே நான் விடுதலை ஆயிட்டேன். இப்போ பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு கேஸ் தான். சரி, சரிங்களா? அதுவும் ஜட்ஜ் இல்லாம இருக்கனால அதுவும் இல்லாட்டி கொஞ்ச நாள்ல விடுதலை ஆயிடுவேன். சரி, மீதி தீவிரவாத வழக்கு மேல இருந்ததுன்னா என்னையே கூப்பிடுங்கிற, என்னையே கிட்டதான் ஒப்படைக்கணும் தீவிரவாத செயல் எல்லாம். சும்மா விட்டுறாரு அவர் பாட்டுக்கு. தீவிரவாதி நக்சலைட் எது வேணா வாய்க்கு வரது விட்டுற வேண்டியதுதான். தமாஷா இருக்கு. நக்சலைட் ஆதரவாளர். ஐயோ, நீங்க தான் தீவிரவாதி. நீங்க கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் வக்கீலா இருந்தா தவறுகளோட ஏதோ ப்ரூஃப் வச்சு பேசணும். நீங்க பாட்டுக்கு விட்டு அடிக்கிறீங்க, பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்காய் போச்சு. பட் பாஜக தன்னோட செயல்பாடு சரி பண்ணலனா இதுதான் பெரிய ஆபத்து பெண்களுக்கு இந்த நாட்டுல. ஓகே 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 மேடம், ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்க, நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன் மேடம். அதாவது பாஜக தான் இந்திய அளவுல உலக அளவுல மிக மோசமான ஒரு கட்சி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைக்கக்கூடிய கட்சி, குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பேர் வாங்கியிருக்கு. ஆனா நாங்க வந்து ஒரு குற்றவாளி என்று கை காட்டப்பட்ட ஒரு 5 மணி நேரத்துல அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள வச்சிருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு மக்கள் மீது, பெண்கள் மீது, பெண்களுடைய பாதுகாப்பின் மீது ஒரு அரசு அக்கறையோட இருக்குங்கிறத நாங்க செயல்பாட்டுல காட்டியிருக்கோம். ஆனா எடப்பாடியோ 2 வருஷம் பிரச்சனை இருந்து எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சாரு. இவங்களுக்கெல்லாம் போராடுறதுக்கான தகுதியே கிடையாது. நீங்க ஏதாவது சொல்லிருங்க. யாராவது உண்மை பேசினாங்கன்னா அவங்கள உடனே அர்பன் நக்சலைட்னு சொல்லிடுறது, தீவிரவாதின்னு சொல்றது. தூத்துக்குடி செல்வனை நீங்க ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன்.
ஒண்ணுமே கிடையாது. நீதிமன்றம் உங்களை உற்று பார்த்து இருக்கிறது, கவனமா நடந்துக்கிடுங்க. நீதிமன்றம் வந்து மிக வேகமாகவும் நடவடிக்கை எடுக்க ரெடியா இருக்கு. யாருக்கு குட்டு கிடைச்சிச்சு? அண்ணாமலை எல்லாம் குட்டு விழுந்துச்சு. நல்லது, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி, நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.